இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, இப்போ ப்ளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு சார்ஜ் வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸாக இருக்கும். அப்போ இதிலேருந்து வெளிவர்ற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, இ வெக்டார் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம கொண்டு வரோம். என்னென்னா, நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து ஒன்று கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த ஏரியா வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஏங்கிற ஏரியா வழியாக எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் பண்ணி வெளியே வருது இல்லையா, எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ கிவன் ஏரியா அண்ட் பொசிஷன் ஆஃப் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எப்படி இருக்கணும்னா, நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸுக்கு ஏரியா நார்மல் ஆர் பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படிங்கிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஏரியாவும் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அது வேணால் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும், ஏன்னா சோர்ஸ் சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போது இங்கே ஃப்ளக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், ஃப்ளக்ஸுக்கு வந்து நம்ம பைங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பை அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறனால, எலக்ட்ரிக் சார்ஜால் ஃபார்ம் ஆகிறதுனால பை இ அப்படிங்கிறோம். இது மேக்னெட்டால் ஃபார்ம் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கிறனால நிறைய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இது வழியாக ட்ராவல் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக பையோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளேயே இருக்க இன்னொரு ஏரியா அது வந்து சார்ஜிலேருந்து தூரத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு கிடைக்கிற அது ரிசீவ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஏன்னா தூரம் அதிகமாக இருக்கிறனால நிறைய எண்ணிக்கையில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் அது வழியாக போகாது. அப்போ பையோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது தான் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுது. அது சார்ஜிலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் முக்கியமானது இதில். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை அப்படின்னா, பை ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஏரியாவையும் இது முக்கியமாக டிபெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்ல முடியும். அண்ட் இதில் பை இ ஈக்குவல் டு இது டாட் ப்ராடக்டில் இருக்கிறனால எழுதிடலாம், இஏ காஸ் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் முக்கியமானது, கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த டீட்டா அப்படிங்கிற அந்த கேரக்டர் நம்ம இங்கே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ஏ வெக்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். ஒரு வெக்டாரை வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனோட தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அப்போ என் கேப் அப்படிங்கிறது வந்து யூனிட் வெக்டர் விச் இண்டிகேட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஏரியா. இங்கே ஏரியா வந்து நம்ம பர்பண்டிகுலராக எடுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி வருதோ அதுக்கு பர்பண்டிகுலராக தான் ஏரியா வந்து நம்ம எப்போவுமே எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம், இ வெக்டர். இப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக நீங்கள் வந்து ஒரு ஏரியா கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஏரியா. இப்போ நம்ம ஆங்கிள் வந்து ஏரியாவுக்கும் இ வெக்டாருக்கு இடையில டைரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஏரியாவிலேருந்து வரைஞ்ச நார்மல் என் கேப்புக்கும் அண்ட் தென் இ வெக்டாருக்கு இடையில தான் வந்து இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். இப்போ டீட்டா என்னவா இருக்கும், ஸோ டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. ஏன்னா ஏரியா பர்பண்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, ஆனால் ஏரியாவோட நார்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, என் கேப் வந்து இ வெக்டாருக்கு பேரலல். அப்போ டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரி ஈக்குவல் டு 1. இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், எவ்வளோ ஃப்ளக்ஸ் அது வழியாக வெளியே வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பை ஈக்குவல் டு இஏ இன்ட்டு 1 தட் இஸ் இஏ. ஸோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் வில் கம் அவுட் த்ரூ தி ஏரியா விச் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஏரியா இஸ் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்போ செகண்ட் கேஸ் பாருங்கள், இதே போல் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி வந்துட்டு இருக்கு, இ வெக்டர். இப்போ பேரலாக ஒரு ஏரியா நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. எந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதோ அதுக்கு பேரலாக எடுத்திருக்கீங்க. இப்போ இது ஏ, இதோட நார்மல் என் கேப் வந்து இப்படி இருக்கும். இப்போ இந்த ஏ வெக்டர் இ வெக்டருக்கும் என் கேப்புக்கு இடையில ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிடலாம், 0. ஸோ பை ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போ இதில் முக்கியமாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா அதோட டெஃபினிஷன். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் பப்ளிக்கில். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ எ கிவன் ஏரியா விச் இஸ் நார்மல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். இல்லையா? ஒரு ஏரியா வழியாக எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஏரியா வந்து ஃபீல்டுக்கு நார்மலாக எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஈக்குவேஷன் வந்து பை ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஆர் இஏ காஸ் தீட்டா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று இதில் கிடைக்கிற இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து ஸ்கேலார். அப்போ ஃப்ளக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதோட யூனிட் முக்கியம். யூனிட் நீங்கள் எப்படி இல்லை இதில் இருந்தே கொண்டு வரலாம். அப்போ பை ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இ வெக்டர் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம ஜெனரல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? இ ஈக்குவல் டு F by Q naught, amount of force experienced by unit charge is called electric field. Force ஓட யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜ் ஓட யூனிட் வந்து கூலும். அப்போ நியூட்டன் பர் கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக நியூட்டன் பர் கூலும். ஏரியாங்கிறதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். இந்த கூலும் மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -1. that is the unit of electric flux. so very important one more question. இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் எ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அன் ஆர்பிட்டர்லி ஷேப்டு ஏரியா அப்படிங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு தான் ஃப்ளக்ஸ் பேசியிருக்கோம். இப்போ நம்ம எடுக்க போகிற ஏரியா வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆர்பிட்டர்லி ஒரு பர்ஃபெக்டான ஷேப் இல்லாத ஒரு ஏரியாவாக கூட இருக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஏரியா எடுத்திருக்கீங்க. இந்த ஏரியாவில் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இதை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப முக்கியமாக நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதை ஏரியா செக்மெண்ட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறாங்க. இது ஒரு ஏரியா. இந்த ஏரியா மேபி A1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து A2. ஸோ இது போல் நிறைய செக்மெண்ட்ஸாக இந்த ஏரியாவை நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கிறீங்க. முதல்ல ஒவ்வொரு ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் சம்மேஷன் எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இது வழியாக போகுங்கிறத அப்ராக்சிமேட்லாக நீங்கள் சொல்லிடலாம். இன்டகிரேஷன் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பை ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம்? பை ஈக்குவல் டு இ வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃப்ளக்ஸ் எவ்வளோ கிராஸ் பண்ணுது ஒரு ஏரியா வழியாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட் வழியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் தி ஏரியா வழியாக எவ்வளோ ட்ராவல் பண்ணும் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னா பை ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ஏரியா மட்டும் A1ங்கிற ஏரியா மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா that is E1 vector delta A1 vector அப்படின்னு எடுத்துக்கலாம். because that is a very small area. so delta A1 vector அப்படிங்கிறோம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்து தனித்தனி செக்மெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ஏரியா செக்மெண்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஏரியா செக்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ E2 வெக்டார் டெல்டா A2 வெக்டார் அப்படின்னு எழுதலாம். தேர்ட் செக்மெண்ட் எடுத்திங்கன்னா E3 வெக்டார் டாட் டெல்டா A3 வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதே போல் n நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் அங்கே இருந்தது அப்படின்னா சரி n நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் En வெக்டார் டெல்டா AN வெக்டார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி எழுதலாம்? அப்போ பை ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to I equal to 1 to n, that is EI vector dot delta AI vector அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is passing through an arbitrarily shaped area and the uniform is electric field. ரொம்ப முக்கியமான விஷயம் இது approximate value. ஸோ சப்போஸ் டெல்டா A வந்து tends to 0 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்? ஸோ பை ஈக்குவல் டு நீங்கள் எடுத்துக்கிட்டது வந்து டெல்டா ஏஐ டென்ஸ் டு 0வாக இருக்கும்போது இந்த சேஞ்சை வந்து நீங்கள் கொடுக்கலாம். எப்படி இன்டெக்ரல் ஆஃப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் அந்த ஏரியாவே கவர் ஆகுது.
ஸோ இப்போது இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த வேல்யூ வந்து ஒரு ஓப்பன் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா கரெக்டு. சப்போஸ் நம்ம ஏரியா வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா இதில் இன்னொரு கரெக்ஷன் நம்ம பண்ணுறோம். என்ன அப்படின்னா பை ஈக்குவல் டு, இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஏரியாவுக்கு இப்போ நம்ம எழுதிட்டு இருக்க ஈக்குவேஷன், பை ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இதை தீட்டாவை இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா பை ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ டிஏ காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த தீட்டாங்கிற கேரக்டரை நம்ம மறுபடியும் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னவெல்லாம் இருக்க முடியும். இது காசோட வேல்யூவாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் காஸ் 0 டிகிரி ஈக்குவல் டு 1, இப்போ காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு √3/2 and cos 45 degree equal to 1/√2 and cos 60 degree equal to 1/2. அப்போ less than cos 90 ஓட வேல்யூஸ் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ cos 90 டிகிரியாகவே இருந்துச்சுன்னா இல்லையா, that is equal to 0. இது ஒரு தனி. சப்போஸ் வந்து cos 180 டிகிரி எடுத்துருந்தீங்கன்னா -1. இப்போ பாருங்கள், இப்போ இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டதில் தீட்டா வந்து லெஸ் தேன் 90 டிகிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும், பாசிட்டிவ் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வில் பி பாசிட்டிவ், ஒரு ரிசல்ட். ரெண்டாவது சப்போஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பையோட வேல்யூ என்ன ஆயிருது, பை ஈக்குவல் டு 0. சப்போஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து நீங்கள் கிரேட்டர் தேன் 90 எடுத்தீங்கன்னா, ஸோ தீட்டா கிரேட்டர் தேன் 90 டிகிரின்னு எடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும், நெகட்டிவ். ஸோ பை ஈக்குவல் டு நெகட்டிவ். இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ பை இ கேன் பி என்னவெல்லாம் இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், நெகட்டிவாக கூட இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆன்சர் வேணால் ஃப்ளக்ஸ் வந்து கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம ரிசல்ட் சொல்லலாம்.